ஹாய் ஹலோ வெல்கம் டு ஒடிங்கப்பா ஹாஹா சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக ஈஸியாக வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு இன்றைக்கி சிம்பிளாக ஒரு அல்வா தான் செய்ய போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது எப்படி செய்யலான்றதை என்ன பொருள் போட்டு செய்கிறோன்றதையும் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அந்த அல்வா எப்படி செய்யலான்றதை இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு கப் வந்து சிகப்பு அவல் வந்து எடுத்திருக்கேன். ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்குங்க. உங்கள்கிட்ட வெள்ளை அவல் இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க தாராளமாக. நான் வந்து இன்றைக்கி சிகப்பு அவல் தான் எடுத்துக்கிட்டேன். இந்த அவல் வந்துட்டு நம்ம தண்ணி வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு ஒரு முறை வந்து வாஷ் பண்ணால் போதுங்க. ரொம்பவும் வாஷ் பண்ண தேவையில்லை, நமக்கு அதில் இருக்கிற சத்தெல்லாம் போயிடும். இப்போ வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம ஒரு வடிகட்டியை வச்சு நம்ம வடிச்சிக்கலாங்க. வடித்து விட்டுட்டிங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே அதிலே ஊறிடுங்க. நமக்கு இதுவே போதுமானது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து ஊறி வந்திருக்கு. நம்ம வந்து ஒரு மிக்சிங் பவுலில் எடுத்துகிட்டு இந்த அவல் வந்து மிக்சிங் பவுலில் சேர்த்துடலாங்க. இப்போ சேர்த்துட்டு 50 பசும்பால் வந்து எடுத்துருக்கேன். இதோடு சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட பால் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து தண்ணியை கூட சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கணுங்க. இப்போ அரைச்சதை ஒரு பக்கமாக வச்சுக்கலாம். நம்ம வீட்டில் என்ன பொருள் இருக்கோ அதை வச்சு நம்ம ஈஸியாக வந்துட்டு நம்ம இந்த மாதிரி வந்துட்டு குழந்தைங்களுக்கு நம்ம வந்து ஸ்கூல் விட்டு வந்த உடனே செஞ்சு கொடுக்கலாங்க. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து நெய் வந்து சேர்த்துட்டு நம்ம வந்து முந்திரியை வந்து வறுக்க போகிறோம். முந்திரியை வந்து வறுத்துக்கலாங்க. பொன்னிறமாக வறுத்து ஒரு பவுலில் வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ இந்த அளவுக்கு வந்து சிவக்க நல்லா முந்திரியை வந்து வறுத்துக்கலாம். இப்போ வறுத்ததுக்கப்புறம் நம்ம வந்துட்டு அரைச்சி வச்ச அவல் வந்துட்டு நம்ம இந்த ஃபேன்லேயே வந்து சேர்க்க போகிறோம். இப்போ இதோடு சேர்த்துட்டு நாம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. ஈஸியாக சுலபமாக செய்யலாம். எல்லாருமே ஈஸியாக செய்யலாம். இதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து சிகப்பு அவலாகட்டும் வெள்ளை அவலாகட்டும் எந்த அவலாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி அல்வா வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்பவே ஈஸியாக சூப்பராக சாப்பிடுவாங்க ருசித்து. இப்போ கொஞ்சமாக மிக்சிங் பவுலில் தண்ணியை விட்டு கலந்து நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. 50 சர்க்கரை வந்து நான் எடுத்துக்கிறேங்க. என்னோட தேவைக்கு இது போதுமானது. உங்களுக்கு சுகர் வந்து தேவை அப்படின்னா நீங்கள் கூட குறைச்சி எடுத்துக்கோங்க உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு மெல்ட் ஆகி வரும். நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நமக்கு நல்லா கட்டியாக விழும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கைவிடாமல் கிண்டி கொடுத்துட்டே இருங்க, இல்லைன்னா கட்டி தட்டிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம கொஞ்சமாக வந்து இந்த ஸ்டேஜில் ஃபுட் கலர் வந்து கொஞ்சமாக சேர்க்க போகிறோம். உங்கள்கிட்ட என்ன ஃப்ளேவர் இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் அந்த ஃப்ளேவரில் வந்து ஃபுட் கலர் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா நல்லாவே நமக்கு வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகுது பாருங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நெய் விட போகிறோம். நான் வந்து இன்றைக்கி 100 நெய் தான் வந்து எடுத்துக்க போகிறேன். உங்கள்கிட்ட நெய் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் எண்ணெய் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். வாசனை இல்லாமல் எண்ணெயை வந்து எடுத்துக்கலாங்க. பாதி நெய் பாதி வந்து எண்ணெயை கூட எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட நெய் சுத்தமாக இல்லைன்னா எண்ணெயில் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாங்க. டேஸ்ட்டு நல்லாவே இருக்குங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம வந்து நெய்யை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா நமக்கு ஒட்டாமல் சூப்பராக டேஸ்டியாக கிடைக்குங்க அல்வா. இப்போ பார்த்தீங்கன்னா நான் நெய்யை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக 100 நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு தான் நான் வந்து நல்லா கிளறி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ நமக்கு வந்து அந்த அல்வாவோட ஸ்டேஜ் நல்லாவே வந்துட்டு சூப்பராக ஒரு வாசனை வந்துக்கிட்டு இருக்கு. இப்போவே சாப்பிட்ணும் போல் இருக்குங்க. செம்மையாக இருக்குது. நீங்களும் ஈஸியாக சிம்பிளாக வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைமில் வந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்பவே ரசித்து சாப்பிடுவாங்க. இந்த அல்வா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் வந்து எனக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வறுத்து வச்ச முந்திரியை வந்து இதோடு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நமக்கு கரெக்டாக அல்வா வந்து ரெடி ஆகிடுச்சு. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. நல்லாவே அதில் இருக்கிற நெய்யெல்லாம் நல்லா மேலே திரண்டு வந்துட்டு கொஞ்சமாக நான் வந்து வாழை இலை வந்து எடுத்து நம்ம வந்து அந்த வாழை இலையில் வந்து சேர்க்கும் போது நமக்கு நல்லா வாசனையாக இருக்குங்க. இந்த அல்வா வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடைகளில் கிடைக்கக்கூடிய அல்வா மாரி இன்றைக்கி வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். ரொம்பவே சூப்பராக கடித்து சாப்பிட்ற அந்த அல்வா வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இதை வாயில் வச்ச உடனே அப்படி கரைஞ்சி போகுதுங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே ஜூஸியாக டேஸ்டியாக இருக்குது. நீங்களும் வந்து வீட்டில் அவல் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி கோதுமை மாவு இருந்துச்சுன்னா கூட ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே எல்லாருமே ஈஸியாக செய்யக்கூடிய அல்வா தாங்க இது. அவ்வளோ ஒரு ஹெல்த்தி கூடங்க. சூப்பராக டேஸ்டியாக இருக்குது.
உங்களுக்கு இந்த அல்வா ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி. பாய்.